இந்த அமைப்புகளை லக்னத்தில் சுக்கிரன் ஆகாத இருள் வீடு இருந்தாலும் லக்னம் யாது சுக்கிரன் எங்க இருந்தாலும் நல்லவர் 70 மார்க். தனித்திருந்தால் பாவத்துவமா இருந்தா தான் 40 மார்க். 70 மார்க். நீச்சமாக இருந்தாலும் 70 மார்க் கொடுக்குறேன். 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். இங்க மறைவு ஸ்தானம்ன்றதுனால இங்கே 100 மார்க் 80 மார்க் கொடுப்பேன். 3 டிக்கு போட்டுட்டேன்றதை பார்க்கணும். 4ஆம் இடம் திக்பலம் பகை வீடாக இருந்தாலும் அவர் தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். திக்பலமாக 70 மார்க். 5ஆம் இடம் குருவின் எதிர்த்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் திரிகோணத்தில் இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷத்தை இங்கே கொண்டு வரலாம். இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்யவே மாட்டார். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது லட்சத்தில் ஒருவருக்கு வரக்கூடியது. அந்த லட்சத்தில் ஒருவருக்கு வரக்கூடிய அமைப்பை கூட இங்கே செய்ய மாட்டார். அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. நட்பு வீடு 100 மார்க் 90 மார்க். 7ஆம் இடம் நட்பு வீடு தான். கேந்திரம் 70 மார்க். லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். 8ஆம் இடம் மறைவுதான் ஆனால் உச்சம். மறைவுதான் ஆனால் உச்சம். மறைவுதான் ஆனால் உச்சம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே 90 மார்க் தருவேன். இங்கே 9ஆம் இடம் 70 மார்க். ஆனா என்ன 10ஆம் இடத்திற்கு இதுல இருக்கிறாரு. இந்த இடம் பகை வீடு அப்படிங்கிறதுனால 2 டிக்கு 3 டிக்கு 2 டிக்கு 1.5 டிக்கு. 12ஆம் இடம் அவருக்கு மறைவு கிடையாது. சந்திரனுடைய வீடு அவருக்கு ஆகாது.